ஹாய்ப்பா. ஹலோ. இப்போ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்வீங்களா? இதுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ஒன்று செய்யணுங்க. அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு செய்யறதுக்கு ஒரு கடாயில வாணல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான ஒரு கொத்தமல்லி போட்டு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பூரி செய்ய ரெடியாக பண்ணிக்கலாம். இதில் மாவு நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம உருண்டையாக தண்ணியெல்லாம் ஊற்றி பிசைஞ்சு உருண்டையாக ஆக்கிக்கிட்டு நம்ம ஐஸ் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதை நடுவில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமே அப்படியே நம்ம ஸ்டஃபிங் ஒரு நடுவில் வச்சு சின்ன சின்ன ஸ்னைஃபில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்போ ஒரு டிசைன் பண்ணிக்கலாங்க. இப்போ மேலே இருக்கிறத அப்படியே மடித்து விட்ருங்க. சைடு பை ஒன்னாக அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. இப்போ அருமையான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. ஒரு வானலில் அதை நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதுக்கு காம்பினேஷன் ஒரு சாஸ் தொட்டு சாப்பிடுங்க. சூப்பர்.